வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டி. தனி சின்னத்தில் போட்டியிட திமுக தலைவர் ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவிப்பு. நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பு அதை பற்றி ஒன்றும் பேசல. திமுக காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் அடுத்த கட்ட பேச்சு என தகவல். தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்துள்ள நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. மாநிலங்களவை சீட் கேட்பது தேமுதிகவின் உரிமை என பிரேமலதா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான நிலையில் பேட்டி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம். இன்போசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதா மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம். நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் விதமாக கௌரவம் என பிரதமர் மோடி பெருமிதம். 19 நாட்களாக நீடித்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் வாபஸ். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருடனான பேச்சுவார்த்தையில் முடிவு. மகளிர் தினத்தையொட்டி வீடுகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஒரு வாரமாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் தங்கம் விலை. சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 48,840 ரூபாயாக புதிய உச்சம். சோளிங்கர் கோயில் ரோப்கார் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு கோயில்களில் மண்டபங்களுக்கும் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இரட்டை வேடம் போடுகிற ஒரே கட்சி திமுக கட்சி. மத்திய அரசு ஊழியர்களைப் போல தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் 4 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னை அப்பல்லோவில் சிகிச்சை பெறும் நடிகர் அஜித் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. மூளையில் இருந்து காதுக்கு வரும் நரம்பில் வீக்கம் காரணமாக அறுவை சிகிச்சை நடந்ததாக தகவல். புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் முடங்கிய இயல்பு வாழ்க்கை. பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைப்பு. புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக போராட்டம். துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது. பல்லடத்தில் செய்தியாளரை கூலிப்படையை ஏவி தாக்கியதாக காவலர் கைது. தன்னை பற்றிய செய்தி காரணமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதால் ஆத்திரம் என தகவல். மகா சிவராத்திரியையொட்டி சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை கோயிலில் மூலவருக்கு மலர்களால் லட்சார்ச்சனை பூஜை. கேக் வெட்டி மகளிர் தினம் கொண்டாடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி.
விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய தேமுதிக மகளிர் அணி. திமுக கூட்டணியில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மக்களவை தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்த நிலையில் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி இம்முறையும் விசிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இம்முறை 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தனிச்சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் தொகுதி பங்கீட்டில் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரமும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 1 இடம் ஒதுக்கியதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக கூறினார். ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுறோம். உடன்பாடு உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தியிருக்கீங்களா? மனநிறைவோடு தான் இருக்கிறேன். மதிமுகவிற்கு 1 இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்த தொகுதி என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் வைகோ தெரிவித்தார். மாநிலங்களவை சீட்டு கேட்பது தங்களின் உரிமை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இது ஊடகங்களாக பரப்புகின்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கான சிறப்பு அறிவிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு எதற்காக என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் நிதிச்சுமை குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளிர் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பெண்கள் எளிமையாக வாழ்வதை உறுதிப்படுத்தும் தங்கள் உறுதிமொழி எனவும் எக்ஸ் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் சிலிண்டர் விலை குறைப்பு அறிவிப்பு சற்றே ஆறுதலை அளிப்பதாக இல்லத்தரசிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இன்னும் சற்று விலையை குறைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற கருத்தையும் முன்வைத்துள்ளனர். தேர்தல் டைம்ங்கிறதுனால 100 ரூபா குறையுதா, அந்த மாதிரிலாம் வேண்டாம். எங்களுக்கு 300, 400, 500 ரூபா கிட்ட குறைச்சா கூட சந்தோஷம் தான். எங்களுக்கு சிலிண்டர் விலை 100 ரூபா குறையிறது கொஞ்சம் அத்தியாவசியமா இருக்கிற இதுகளுக்கு தேவைப்படுறது. அது மகளிர் தினத்தன்னைக்கு குறைக்கிறது எங்களுக்கு அது ஒரு ஓகே, எங்களுக்கு ஃபேவர் பண்றதுல ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 400 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் 500 ரூபாய் 600 ரூபான்னு இப்போ 1000 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. பாமர மக்கள்லேருந்து எல்லாருக்குமே சிலிண்டர்ன்றது ஒரு அடிப்படை தேவை. அதை 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்த திட்டத்தை திருப்பி கொண்டு வந்தால் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 410 ரூபாயாக இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 2016இல் 655 ரூபாயாகவும்
2021ஆம் ஆண்டு ஆகஸ்டில் 876 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்தது. பின்னர் 2022ஆம் ஆண்டில் 1000 ரூபாயை கடந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் 1119 ரூபாய் என்ற உச்சத்தை எட்டியது. எனினும் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஓணம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தையொட்டி சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களை மனதில் வைத்தே சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைத்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்தியா கூட்டணி சார்பில் 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டதற்கே சிலிண்டர் விலையை 200 ரூபாய் வரை மோடி அரசு குறைத்துள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதாவும் அப்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் மகளிர் தினத்தையொட்டி சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைப்பதாக பிரதமர் அறிவித்துள்ளது தேர்தல் ஆதாயத்திற்காகவே என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. மகளிர் தினத்திற்காக சிலிண்டர் விலையை குறைப்பதாக பிரதமர் மோடி கூறுவது பெண்களை மீண்டும் அடுப்படிக்கு அனுப்பும் RSS அமைப்பின் சித்தாந்தத்திற்கு வலு சேர்ப்பதாக காங்கிரஸ் MP ஜோதிமணி விமர்சித்துள்ளார். பெண்கள் தினத்துக்காக குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றது இன்னும் ரொம்ப ஒரு மோசமான RSS பெண்களுக்கு எதிரான ஒரு அழுகி போன ஒரு மனநிலையை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் சிலிண்டர் வச்சு சோறாக்கிட்டே இருக்கிறவங்க அல்ல. அவருடைய பெண்கள் தினத்தை நீங்க பழையபடி போய் சோறாக்குங்க அப்படின்னு சிலிண்டரோட சேர்த்து நீங்க பெண்களையும் சமையல் கட்டுக்கே திருப்பி தள்ளுற RSS சித்தாந்தத்திற்கு நாங்கள் மயங்க மாட்டோம், நாங்கள் அடிபணிய மாட்டோம். தொடர்ந்து அந்த சித்தாந்தத்தையும் சிலிண்டர் விலை உயர்வையும் எதிர்ப்போங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஆனால் பிரதமர் மோடி பெண்களின் நலன் கருதியே சிலிண்டர் விலையை குறைத்திருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அரசுதான் சிலிண்டர் விலை தொடர்பான வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு 200 ரூபாய் மானியம் இருந்துச்சு, இன்னைக்கு 300 ரூபாய் மாறி இருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 100 ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் 100 ரூபாய் கூட குறைக்கல. இதனிடையே மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்க ஒரு வாரமே இருக்கும் நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை பிரதமர் மோடி குறைத்திருப்பது மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்துதான் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு MP சுப்ரியா சுலே விமர்சித்துள்ளார். நியூஸ் 8 செய்திகளுக்காக ராஜசேகர்.